வணக்கம் இடமலம் நேயர்களே. சிறு இடைவேளைக்கு பிறகு திரு கிஷோர் கே சாமியுடன் இணைந்துள்ளேன். சினிமாவை பற்றி பேச வேண்டியதாயிருச்சு ரீசெண்டாக. ஏன்னா சினிமா தான் வந்து ஒரு 2 நாள் பேசு பொருளாகவே இருந்தது. அந்த சினிமாவின் நடிக்கக்கூடிய நாயகன் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறனால பேசு பொருளாக இல்லாமல் எப்படி இருக்கும், இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் இல்லையா? வணக்கம் கிஷோர் கே சாமி அவர்களே. வணக்கம். ஃப்ரீ டிக்கெட் இருந்துச்சு, வாங்க கோட் படத்துக்குன்னு கூப்பிட்டேன், வரல. நான் வந்து 3 மணி நேரம் என்ன பண்ண போகிறேன் தேட்டரில் வந்து தூங்குறீங்க. அங்கே நீங்கள் உங்களால் படம் பார்க்க முடிஞ்சதா? ஒரே சத்தம் எல்லாம் வந்து இல்லை, நான் 2வது நாள் போனேன் கிஷோர் பிரதர். அப்போவே ஃபேன்ஸ் எல்லாம் ஃபேமிலி கூட்டம் வந்துருச்சாங்க. எல்லாம் சில்லறையை சதற விட்டு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது ஒரு ஜாலியான மசாலா படம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா இவர் வேறு ஹீஸ் கோயிங் டு போ அவுட் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரியில், அதனால் அவருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்துச்சு அந்த படம். சரி, எனிவே விஷயத்துக்கு வருவோம். நம்ம 2 நாளாக சந்திக்கல, நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க அப்படிங்கிறனால வந்து ஹரிஷ் கூட சில விஷயங்களை பேசிட்டு இருந்தேன். பட் இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறவருடைய இஷ்யூ பற்றி வந்து பேசுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அதோட ஸ்டார்ட் டு இப்போ அவருக்கு நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காரு ஏர்போர்ட்டில். அவர் வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் உங்களோட பதிவுகள் நான் வந்து பார்த்துருந்தேன். அதுலேயே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் என்னோட தனிப்பட்ட கருத்துக்கு ஒத்ததாக இருந்துச்சு. ஸ்கூல் அப்படின்னு வந்துட்டா எந்த ஒரு மதம், எந்த ஒரு நம்பிக்கையும் அங்கே வந்து ப்ரீச் பண்ணக்கூடாது. அரசு பள்ளி எக்ஸாக்ட்லி. ஏன் இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்னு வச்சுக்கோங்க, மிஷனரி ஸ்கூல் இருக்குது, முஸ்லீம் ஸ்கூல் இருக்குது, ஹிந்து ஸ்கூல் இருக்குது. அவங்க அவங்களுடைய ப்ராக்டிசஸ் வந்து இது பண்ணுறாங்க. அங்கேயும் நான் பிலீவிங் சில்ட்ரன் மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்றதை விட நீங்கள் வந்து இட் பிகம்ஸ் இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஆப்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோலி ஏஞ்சல்ஸ் இஸ் அ கேர்ள்ஸ் ஸ்கூல், நுங்கம்பாக்கமில் இருக்குது. நுங்கம்பாக்கமில் இருக்குது. பட் அந்த யூகேஜி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து கோஎட் வாஸ் அலவுடு. அதில் வந்து ஐ டிட் மை யூகேஜி எல்கேஜி அங்கே தான் ஐ டிட். அங்கே பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ள ஒரு சேப்பல் இருக்கும். நன்ஸ் தான் டீச்சர்ஸாக இருப்பாங்க பெரும்பாலும். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இதெல்லாம் ப்ரேயர் மட்டும் இல்லாமல் சிங்கிங் இதெல்லாம் இருக்கும்பொழுது இந்த ப்ரைஸ் தி லார்ட் இதெல்லாம் வரும். சரியா? இட்ஸ் பார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்கூல்ஸ் கரிக்குலம்னு வச்சுப்போம். கல்ச்சர் இட்ஸ் பார்ட் ஆஃப் தட் ஸ்கூல்ஸ். இது கேரோல்ஸ், கிறிஸ்மஸ் கேரோல்ஸ்லாம் பாடுறது, இந்த மாதிரிலாம் அப்படியே இருக்கா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஐ எம் அட்மிட்டட் டு பத்மா சிஷாத்ரி. அப்படியே கான்ட்ராஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்க யூ வில் ஹாவ் ப்ரேயர், மார்னிங் ப்ரேயர் செஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோகன் சொல்கிற மாதிரி ஸ்லோகன்ஸ் எல்லாம் இருக்கும். ஹிந்து இதெல்லாம் இருக்கும், வேதிக் ஸ்லோகன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 1/2 hour வேதா கிளாஸே இருக்கும். there was a teacher who used to come and teach us வேதம். அந்த ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு கோவில், ஒரு பிள்ளையார் கோவில். நான் இருக்கும்போது பிள்ளையார் கோவில் இருந்தது. இப்போ அது இன்னும் கொஞ்சம் விரிவடைந்து நவகிரகங்கள்லாம் கூட வந்துருச்சு போல இருக்குது. ஸ்கூலுக்குள்ளே இருக்கும். ஸோ ஐ திங்க் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தட் இஸ் ஓகே. ஏன்னா அவங்களுடைய மத ப்ராக்டிசஸை அவங்க வந்து ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தப்பே சொல்ல முடியாது. பட் when it comes to a government school, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்னு வருது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி நோ டு எனி ரிலீஜியஸ். இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிற பேரில் உள்ளே வந்துட்டா இன்ஸ்பிரேஷன் பற்றி பேசலாம், அது ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? அதெல்லாம் யாருமே தடுக்கக்கூடாது. மாணவர்கள் எப்படி முன்னேறி வரணும், ஒரு தலைவர் உதாரணம் காட்டி அந்த மாதிரி கதைகள் அந்த மாதிரி பேசலாம். சரி, அது வந்து நீங்கள் நிறைய காலேஜஸில் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி. அதுலேயே நான் வந்து ஐ வில் சே ஸ்ட்ரிக்ட்லி டோன்ட் ஹாவ் பாலிடிக்ஸ் இன்சைட் தி கேம்பஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ பிலீவ் தட் மாணவர்கள் வந்து ஓட்டு போடுற ஏஜ் வந்துட்டாங்க. காலேஜில் அவங்க ஓட்டு போடுற ஏஜ் வந்தாலும் பாலிடிக்ஸை கேம்பஸ்குள்ளே வைக்காதீங்க, கீப் இட் அவுட் சைட். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு இதை ஓப்பன் பண்ணிடுறீங்க, கேனை ஓப்பன் பண்ணிடுறீங்க. அதை மாதிரி நீங்கள் அலோவ் பண்ணிங்கனாக்கா இப்போ அதிமுக பிரமுகருடைய காலேஜ் இருக்குதுன்னு வைங்க, அங்கே அவங்க அதிமுகவுடைய பரப்புரையை செய்கிறாங்க அப்படின்னா இதை ஏற்றுக்க முடியுமா? காலேஜுக்குள்ளே எல்லா மாணவர்களும் தானே அங்கே வருவாங்க. திமுகவுடைய ஆளுடைய காலேஜ் இருக்குன்னு வைங்க, அங்கே திமுகவுடைய பரப்புரை அப்படின்னு பண்ணாங்கன்னா அது ஏற்றுக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகத் ரட்சகன் இருக்கார், திமுக எம்பி, அவருக்கு நிறைய காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருக்காரு. இப்போ அங்கே எல்லாம் அவர் திமுக பரப்புரையை செஞ்சார், நம்ம ஏற்றுப்போமா? நீங்கள் அந்த காலேஜ் மாணவர்களை வந்து அவர் பயன்படுத்தலாம். இப்போ ஏசி சண்முகம் இருக்காருன்னு வைங்க, அவர் வந்து அவங்களுடைய காலேஜில் படித்த மாணவர்களெல்லாம் அவர் பயன்படுத்துகிறார். எங்கன்னா அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த மாதிரி பயன்படுத்துகிறார். அது எப்போ? அது காலேஜ் கேம்பஸ்க்கு வெளியில். கேம்பஸ்க்குள்ளே நீ அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வைக்கக்கூடாதுன்றதான் நம்ம சொல்லக்கூடியது. சரியா? இப்போ தென் த சேம் திங் ஷுட் அப்ளை டு அ கவர்மெண்ட் ஸ்கூல் வெரி ஸ்ட்ரிக்ட்லி.
யூ டு நாட் ஹேவ் சச் அந்த மாதிரியான வந்து நான் வந்து நீதி நெறிகளை சொல்கிறேன், நல்ல நெறிகளை வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரசங்கங்களை வந்து பள்ளிக்கூடத்திற்குள்ளே, ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்குள்ளே, ஏன் அரசு பள்ளிக்கூடம்ன்றதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, நீங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் அப்படின்றது வேறு கான்டெக்ஸ்ட்டில் வந்துடுது. அரசாங்கம் முதல்ல பள்ளிக்கூடங்களை நடத்தலாமா அப்படின்ற கேள்வியே நான் முன்வைக்கிறேன். பிகாஸ் ஐ எம் அகேன்ஸ்ட் இட். என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்திற்கு அங்கே வேலையே கிடையாது. நீ எஜுகேஷனை வந்து நீ வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைஸ் பண்ணணுன்றது தான் நான் சொல்லக்கூடியது. அப்படி பார்க்கும்பொழுது அரசு பள்ளிகள் அப்படின்னு வந்துடுச்சுனாக்க அரசாங்கத்துடைய அங்கமாக தான் அதை பார்க்கணும். அப்போ அரசாங்கத்துடைய அங்கம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் இது மாதிரி மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை அங்கே நடத்தக்கூடாது. இல்லை இது மட்டும் இல்லைங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டு வந்து ஃபேமஸ் ஆனவன், அப்புறம் அந்த செலிபிரிட்டின்னு சொல்லிக்கிறவங்க, சினிமா பாட்டு பாடுறவங்க, இந்த மாதிரி எந்த கேட்டகரியுமே ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு டீஜெனரேஷன். இந்த டீஜெனரேஷனை இப்போ இருக்கக்கூடிய கல்வி அமைச்சருடைய மேற்பார்வையில் இது அதிகமாகிடுச்சு. இல்லை உடனே பழிக்கு வராதிங்க, வில் கெட் தேர். ஐ ஆம் மேக்கிங் ஹிம் அக்கௌண்டபிள். ஹி இஸ் அக்கௌண்டபிள். இப்போ அவரை போய் மீட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவரை போய் மீட் பண்ணாங்கன்றதை விட நீங்க பள்ளிக்கூடங்கள்ல இந்த கலாச்சாரம் இப்ப அதிகரிச்சிருக்கு இல்லன்னு நீங்க மறுக்க முடியுமா? ஒன்ஸ் இது வெளியில வந்தோட ஒரு இரும்பு கரம் கொண்டு தானே அதை அடக்க. கரெக்டுங்க. நீ நம்ம இதை ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோமே. நான் ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், பள்ளிக்கூடங்களில் ஒரு தவறான கலாச்சாரம் இங்கே புகுத்தப்படுகிறது. சினிமா பாடல்களுக்கு ஆட வைப்பது, இதை வந்து ஒரு ஸ்கூல் டேவாகவே கொண்டு போகிறது, ஏன்னா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ன்ற பேரில் வந்து நீங்கள் சினிமா பாடல்களுக்கு ஆட வைப்பது, இதையெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூலில் அலோவே பண்ணக்கூடாது. நீ வெளியில் போய் என்ன வேணால் பண்ணிக்கோ, ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே இதுக்கு அலவுடே கிடையாது அப்படின்ற ஒரு சிஸ்டமை நம்ம கொண்டு வரணும், ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வரணும். இது வந்து கல்வி அமைச்சருடைய தார்மீக பொறுப்பு. நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் என்டர்டெயின் பண்ணிங்கன்னா அது இப்படி தான் போய் நிற்கும். சரி, இப்போ எங்களோட எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பாடல்லாம், சினிமா பாடல்லாம் வந்து குரூப்பாக பாடிக்கிட்டு இதை வந்து எப்படி அலோவ் பண்ணுறாரு ஒரு அமைச்சர்? எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ணார்? இதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த மகாவிஷ்ணு. அஃப்கோர்ஸ், அப்சல்யூட்லி. நீங்கள் மகாவிஷ்ணுன்ற அந்த கேரக்டருக்கு என்னங்க வேலை ஒரு அரசு பள்ளியில்? நீதி நன்னெறியெல்லாம் சொல்லித்தரணுன்னா ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆசிரியர்களோட சிறந்த வழிகாட்டிகள் இருக்க முடியுமா? வெளியிலேருந்து நீங்கள் இந்த மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து, அதுவும் பாவ புண்ணியம் பற்றிலாம் நீங்கள் குழந்தைங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க. சரியா? உன்னுடைய பூர்வ ஜென்ம பாவம் தான் இன்றைக்கி நீ இப்படி இந்த நிலைமையில் இருக்கேன்னு பேசலாமா? அதுவும் நம்ம முக தோற்றம் லெவலுக்கு சொல்கிறாரு அவர். தப்பு இல்லையா? அது உன்னுடைய புரிதலாக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, அது டிபேட்டபிள். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. இது சரியா தப்பா, அவர் மகாவிஷ்ணு என்பவர் பேசியது சரியா தப்பான்றதுக்குள்ளே நான் போகலை. நான் கேட்குறது என்னென்னா, பள்ளி மாணவர்கள்ட்ட இதை நீ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? இதுக்கு வந்து பாண்டே போன்றவர்கள் சப்பை கட்டுவது வந்து அபத்தவாதம். இப்போ திருக்குறளில் பண்ணுவீங்களா, சித்தர்களை நிறுத்திடுவீங்களா? திருக்குறள், சித்தர்கள் இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லி அட்ரஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் தான். மாணவர்கள்ட்ட வந்தாலும் கூட காமத்துப்பால் எடுத்து 2ஆம் கிளாஸ் பசங்கள்ட்ட பேசுவீங்களா? எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இருக்குல்ல, எடுத்து பேச முடியுமா நிம்ம? அப்போது நீங்கள் அதுக்கு தான் ஆசிரியர்கள் இருக்காங்க, கரிக்குலம் இருக்குது, ஸ்கூல் கரிக்குலம்னு இருக்குது. எந்த சப்ஜெக்டை எந்தெந்த இடத்துல பேசலாம், செக்ஸ் எஜுகேஷன் வந்து மேபி 10th 11th 12th மேலே இட் குட் பி brought in. என்ன பேசணும், எங்கே நிறுத்தணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்கூல் பத்மாஸ்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எல்லாமே ஃபீமேல் டீச்சர்ஸ். அப்போ அவங்க வந்து இந்த பயாலஜி கிளாஸில் வந்து ரீப்ரொடக்ஷன் பற்றிலாம் பேசணும் அப்படின்னாக்கா ரொம்ப சங்கடமாக இருக்கும். இட் குட் பி எம்பாரசிங் ஃபார் தெம். சரியா? பட் தே ஸ்டில் டூ இட். ஸோ டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு ரோல் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அப்போ அந்த டீச்சர் வந்து அங்கே பேசுகிறார் இல்லையா, நீ எப்படி இந்த மாணவர்கள்ட்ட இதை நீ பேசுகிறேன்னு கேட்குறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், இல்லை வேறு இதுவாக இருக்கட்டும், அதுக்குள்ளே நான் போகலை. ஒரு ஆசிரியராக அவர் செய்தது 100% சரி. இல்லை, மாற்றுத்திறனாளின்ற விஷயம் ஏன் எடுத்துகிட்டு வராங்கன்னா, மற்றவங்களாம் சும்மா இருந்தாலும் அவர் தான் பாருங்கள் போயிட்டு அதை கேட்டிருக்காரு அப்படிங்கிறனால, இன்ஃபேக்ட் அவர் வந்து அதை வந்து லிசன் பண்ணி போய் கேட்கறதுக்கான ஒரு முடிவு தைரியமாக எடுத்திருக்காரு. இல்லை, அவர் பேசியது தான் சரி. சரி, கரெக்ட். நீங்கள் ஒரு ஆசிரியர் அதைத்தான் கேள்வி, என் மாணவனிடம் நீ வந்து இந்த மாதிரி பேசுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, என்னுடைய பள்ளிக்கூடத்திற்குள்ளேன்னு கேட்குறதுக்கு எல்லா அதிகாரமும் அந்த ஆசிரியருக்கு இருக்குது. அவர் கேட்டது சரி, 100% ரைட்.
ஒரு நாளைக்கு முன்னாடி தாமு இந்த ஸ்கூல்ஸ்லாம் நடிகர் தாமு போயிட்டு பேசுறது அதை பத்தி நம்ம பேசி ஈவன் அதெல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ஸ் வரும். நீங்கள் ப்ரைவேட் இருந்தாலும் குழந்தைங்க அவங்க கிட்ட என்ன பேசுறது? பிரைவேட் ஸ்கூல்ஸ்னா நம்ம போயிட்டு வந்து ஆபாசமான ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு ரஷ்யன் சர்க்கஸ் வராங்க அப்படின்னா ஆபாசமா உடைய போட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல்னா அங்கே போயிட்டு நடக்குது. நீங்கள் என்ன பண்ண முடியுது? எங்கே தடுக்கிறீங்க நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எல்லாமே எவ்ரி மத போதனைகள்லேருந்து எல்லாமே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி தடுக்க முடியும் நீங்கள்? இதில் மாரிதாஸ் வந்து அவர் பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அவரோட காணொலியில். இந்த ஜெஸ்யூட்ஸ்லாம் வந்து ஒரு பேசுகிற, அதாவது லயோலா காலேஜில் இருந்துக்க ஒரு அங்கே நிர்வாகி பேசின ஒரு விஷயம். அவரை வந்து இந்த சிலபஸை வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக அந்த கமிட்டியில் நினைச்சிருந்தாங்களா, அதில் வந்து நிறைய வந்து பிப்ளிக்கல் விஷயங்கள்லாம் நான் இன்ஃபியூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ஸ்பீச் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட அஜெண்டாவை குழந்தைங்களோட எஜுகேஷனுக்குள்ள திணிக்கிறாங்க. நான் இல்லைன்னு எந்த மதமாக இருந்தாலும் தப்பு தான் அது நடக்குது. நான் இல்லை, நான் மறுக்கவே இல்லையே. ஐ எம் நாட் அட் ஆல் ரெஃப்யூட்டிங் இட் ஃபார் அ மினிட். சரியா? இப்போ என்னுடைய பள்ளிக்கூடம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் அட்மிட் ஆனேன் இங்கே இதில் பத்மசிஷத்துலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும், அது இன்னி வரைக்கும் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா ஜாஸ்மின்னு ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு குழந்தை பிறந்து அதுங்கெல்லாம் காலேஜ் போகிற இதுக்கு வந்துருச்சுன்னு வைங்க. ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க, நாட் காலேஜ் ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க, அந்த அளவு வந்துருச்சுன்னு வைங்க. பட் இருந்தாலும் வி ஹாவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடியே இருந்தாங்க, அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி செக்டாரில் அவங்க இருந்தாங்க. வெரி ஃபியூ மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த பள்ளியில் படித்தாங்க. ஐ ரிமெம்பர் அ முஸ்லீம் பாய் சேர்ந்து ஒரு நைனாரோன்னு பேர் சேர்ந்து ஒரு 2 வாரம் தான் அங்கே ஈ குடன்ட் பி தேர். எவ்ரிதிங் வாஸ் ஆட் ஃபார் ஹிம். எல்லாரும் நம்ம எல்லாருமே அவன் பார்க்குற பார்வையே அப்படி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் யூ வாஸ் ஃபீலிங் அவுட் ஆஃப் பிளேஸ். காலையில் போயிட்டு ப்ரேயர். இப்போ ஜாஸ்மின் எடுத்திங்கன்னா ஷீஸ் அ ப்ரொட்டஸ்டன்ட். சரியா? அவங்க வந்து ப்ரேயரில் ஷீல் பி குவைட். அவங்க ரிசைட் பண்ண மாட்டாங்க. பட் ஷி ஹாஸ் டு பி தேர். அவங்க அங்கே நிற்கணும். பட் ஷீ வில் நாட் ரிசைட். சரியா? நாங்கள் இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு ஐ வில் கோ டு அவர் ஹவுஸ். இல்லைனாலும் அடிக்கடி நான் விசிட் பண்ணுவேன். அவங்க ஷீ யூஸ் டு கம் டு மை ஹவுஸ். இது மாதிரிலாம் வி ஹேட் வெரி குட். ஒரு நல்ல ஒரு நார்மலாக நம்ம ஊரில் எல்லாருமே எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நீங்கள் வந்துட்டு அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் ரிசைட் பண்ணுறதாகட்டும், வேதா கிளாஸஸாக இருக்கட்டும், ஷீல் பி அவுட் ஆஃப் பிளேஸ். அப்போ ஷீல் பி சைலண்ட். சரியா? இப்போ இது வந்து எல்லா ஸ்கூல்லையும் நடக்குதா? ஆமாம், எல்லா ஸ்கூல்லையும் நடக்குது. டிஏவியில் நடக்குதா? நடக்குது. டான் பாஸ்கோ நடக்குதா? நடக்குது. எம்சிசி ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் இது நடக்குது. தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் அவுட் ஆஃப் பிளேஸ். சரியா? ஸோ இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் தெர் வாஸ் அன் அக்கேஷன் வென் அவங்க வந்து இந்த இது வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன ஸ்லிப்ஸு, இந்த சாம்ஸ், அதெல்லாம். அது இட் ஹேப்பன் டு பி இன் மை ஐ யூஸ் டு கீப் ரீடிங் பிகாஸ் ஐ வாஸ் அ வொரேஷியஸ் ரீடர். எதை எடுத்தாலும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ அந்த சாங்ஸ்லாம் உட்காந்து நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். தே தாட் தட் ஷி வாஸ் ஆக்சுவலி ப்ரமோட்டிங் இட் அப்படின்னு. அது பெரிய சீரியஸ் இஷ்யூ ஆச்சு. மை பேரண்ட்ஸ் வர் சம்மன் டு த ஸ்கூல். தென் ஐ வென்ட் அண்ட் ஸ்போக் அண்ட் செட் தட் see this is wrong. I am doing it on my own volition. But my school gave me the எனக்கு வந்து அந்த இண்டிபெண்டன்ஸை கொடுத்துச்சு. எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு இந்த ஸ்கூல்னால் டு ஸ்பீக் அப். அது ஒன்றும் ஷி வாஸ் நாட் ட்ரைங் டு கன்வெர்ட் மீ. இட் வாஸ் அங்கே இருந்தது, அதை நான் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான். இது எப்படி நீ தப்புன்னு சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாமல் இட் வாஸ் நாட் கிவன் பை ஹர். அது என்னுடைய நெய்பர் கிட்டே இருந்தது, அதை நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, since she is very close to me, she would have given me. ஸோ தட்ஸ் ஹவ் இட் வாஸ். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் சர்டன் சென்சிட்டிவ் விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, அதுக்கு அமைச்சரோட அந்த மேடையில் உட்கார வச்சு அந்த ஆசிரியரை கௌரவப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவர் சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. ஏன் ஏரியாக்குள்ளே வந்து இப்படி என்ன தாதாவா இல்லைங்க, அது என்ன மீன் பண்ணி சொல்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவருடைய துறை கீழே இருக்கிற ஒரு இடம். அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா நீ முன்னாடியே இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் சரி பண்ணணுன்றதுக்கு முனைப்பு காமிச்சிருக்கணும்ல. இந்த குறை கூறலாம், தப்பு இல்லை, அவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு நடவடிக்கையும் கிடையாது. நீயே அளவு பண்ணுவ, நீயே பாம்பு வைப்ப, நீயே எடுப்பியா? அவர் அதை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, ப்ராக்டிக்கலாக. சரி, வேற என்ன பார்க்குற நீ? வேற என்ன பார்க்குற நீ?
வேறு என்ன பார்க்குற சொல்லு தெரிஞ்சுக்கலாம். நிறைய விசிட்ஸ் பண்ணுறாரு. என்ன விசிட் பண்ணார்? நான் பார்த்தேன் 3-4 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேங்க. ஒரு ஸ்கூலுக்கு போய் உட்கார்றாரு. 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் மாதிரி இருக்குது அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்க. இவர் போய் உட்காந்துக்கிறாரு பெஞ்சில். உட்காந்துட்டு அவனை கூப்பிட்டு போய் கதை சொல்லுப்பா அப்படின்றாரு. அவன் உடனே நான் ஒரு ஊரில் இருந்த பொழுது இப்படின்னு அவன் ஒரு கதை. இதுதான் நீ 8ஆம் வகுப்பு. அதான் நான் சொல்கிறேன், இது ஒரேட்ரி ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இது ஒரேட்ரி ஸ்கில் கிடையாது சரியா. காக்கா வடை சுட்டு, பாட்டி வடை சுட்டுச்சு, காக்கா தூக்கிட்டு போச்சுன்றதெல்லாம் 8ஆம் வகுப்பு மாணவர்கிட்ட பேசிட்டு இது ஒரேட்ரி ஸ்கில்னு சொல்லாதீங்க. விஷயம் என்னென்னா he has no clue how to address it. நீங்கள் ஒரு பள்ளி கல்வித்துறை அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு துறை. உதாரணத்துக்கு இந்த பள்ளிக்கூடமே எடுத்துப்போம், அசோக் நகர் பள்ளிக்கூடமே எடுத்துப்போம். இந்த பள்ளிக்கூடம் எனக்கு ரொம்பவே நாஸ்டாலஜிக். ஏன் அப்படின்னா இது கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் காம்பவுண்ட்ஸ், மிகப்பெரிய காம்பவுண்ட் இது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ மரங்கள் இருக்கும், அந்த மாதிரியான காம்பவுண்ட் இது. இங்கே நான் வந்து என்ன பண்ணுவோன்னா சீனியர் சிட்டிசன்ஸ், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், இப்போ தான் நிறைய அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து வெறும் இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ் தான் இருந்தது. நாங்கள் நடந்து அங்கே நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எங்களை கூப்பிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, உட்காந்து சீனியர் சிட்டிசன்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் விளையாடிக்கிட்டு இருப்போம் அந்த இதில். இதுதான் எனக்கு அந்த ஸ்கூல். அண்ட் தட் ஸ்கூல் ஷேர்ஸ் ஏ காம்பவுண்ட் வித் தி சர்க்கிள் லைப்ரரி. இந்த அன்பில் மகேஷ் போய் பார்த்துருப்பார். அதெல்லாம் அந்த ஸ்கூலோடைய காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அது இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்கூலு, பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு பெரிய ஏரியா. அது என்னன்னா சர்க்கிள் லைப்ரரி. இந்த சர்க்கிள் லைப்ரரிக்கு நான்லாம் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது நாங்கள்லாம் அங்கே தான் மெம்பராக இருந்து பல மணி நேரம் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே தான் உட்காந்துருப்பேன். அப்போ என்ன நம்ம படிக்க போகிறோம், சார்ல்ஸ் டிக்கன்ஸு இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் நிறைய படித்து நிறைய நான் படித்தது வந்து அந்த சர்க்கிள் லைப்ரரியில். அந்த லைப்ரரியோட கண்டிஷனை போய் பார்த்துருக்காரு இந்த அமைச்சர். அந்த லைப்ரரியோட டாய்லெட்டில் எட்டி பார்க்க முடியுமா நீங்கள்? அபோரிங், போய் நீ யூஸே பண்ண முடியாது, அப்படி இருக்கும். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கல்வி அமைச்சராக நீங்கள் இதையெல்லாம் மேம்படுத்துவதற்கு என்ன செய்தீர்கள்? மாணவர்களுடைய அடிப்படையே அங்கே இருந்தானங்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி மாணவர்களுக்கு படிக்கிற கலாச்சாரமே போயிடுச்சுங்க. எல்லாத்தையும் இன்ஸ்டா ரீல்ஸில் பார்க்குற கலாச்சாரம் வந்துருச்சு இன்றைக்கி சரியா. ஒரு புக்கை திறந்து ஒரு புக்கை படிக்கிறன்ற அந்த கலாச்சாரமே போயிடுச்சு மாணவர்கள்ட்ட. அப்போது இதையெல்லாம் நீ எப்படி கொண்டு வர போகிற? அது டிஜிட்டலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன புரியுதோ இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணி இதை கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் அதாவது முனைப்பு நீ காமிச்சிருக்கியா ஒரு கல்வி அமைச்சரா? நீ போய் உட்காந்துருக்கியா? மழைக்காது ஒதுங்கியிருக்கியா? இங்கெல்லாம் உன்னுடைய மிகப்பெரிய தகுதி என்ன? உதயநிதியோடைய ரசிகர் மன்ற தலைவராக நீ இருந்த இப்படின்றத தவிர்த்து உன்னுடைய மிகப்பெரிய தகுதி என்ன? தயவு செஞ்சு உங்கள் அப்பா தாத்தா கதையெல்லாம் இங்கே கொண்டு வராத. உன்னுடைய தகுதி என்ன சொல்லு. உங்கள் கட்சியிலே இப்படி தான் இருப்பீங்களா? தாத்தா அப்பா அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு வருவீங்களா? ஒரு கல்வி அமைச்சராக நீ என்ன புகுத்தியிருக்க? நீ என்ன வேல்யூ எடிஷனை கொண்டு வந்திருக்க? நீ எவ்வளோ செய்யலாம், செஞ்சுருக்கியா? சரி, இப்போ திமுக தரப்புல இருந்து ஆளும் இதெல்லாம் வாய்ப்புங்க. இப்போ வரும் இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது எவ்வளோ பெரிய அருமையான வாய்ப்பு தெரியுமா? 60 மாதங்கள் உனக்கு இந்த மாநிலத்துடைய கல்வித்துறையே உன் கையில். அடுத்த தலைமுறையை வழிகாட்டக்கூடிய, அதாவது அடுத்த தலைமுறையை சிறப்பாக எடுத்து செல்வதற்கான சிறந்த மக்கள் சேவை. இதை விட ஒரு சிறந்த மக்கள் சேவை இருக்க முடியுமா? இப்போ இதுக்கு வந்து அப்போ அதை நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணுறனா இதை விட ஒரு க்ரைம் இருக்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குற்றச்செயல். உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ, அதாவது நாங்கள் எல்லோரும் எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தையே உன் கையில் ஒப்படைத்திருக்கிறோம். அந்த பொறுப்புணர்வு உனக்கு இருக்கா? உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு தாதா மாதிரி ஏன் ஏரியான்ற என்ன உன் ஏரியா? நீ மக்கள் பிரதிநிதி, முதல்ல அதை மண்டல ஏற்றிக்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்தவர்கள், அதாவது சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக பிஜேபி ஆதரவாளர்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படிலாம் சொல்ல வரல. பட் இந்த நபரோட பேக்ரவுண்டை வந்து அவங்க பார்க்காம விட்டுட்டாங்க. அவர் வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியிலேருந்து வந்தவர், அது ஒன்றும் தவறு இல்லை. அதற்கு முன்னாடி அவரோட பேச்சுக்கள், அவருடைய செயல்கள், அவரோட ப்ராடக்ட்ஸ்லாம் விற்றுது, என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்காம கண்மூடித்தனமாக வந்து சப்போர்ட் பண்ணது. அதுதான் பாஜகவோட பிரச்சனையே. நீங்கள் இன்றைக்கி திமுக பாஜக ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு நினைக்கிறீங்க? மதம், கோவில், மசூதி, இதுதான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது. அழுத்து போகாதா? இது மக்களுக்கு தான் அழுத்து போகுன்றேன் நான். ஆனால் மக்களுக்கு அழுத்து போகக்கூடாதுன்றதுக்காக இது வந்து ஒரு டாப்பிக்காகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து கேட்குறது என்னென்னா, இங்கே நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன?
ஒரத்தநாட்டில் ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. அரசு அதிகாரிகள் இதுவரைக்கும் வந்து யாரும் வந்து அந்த குடும்பத்திற்கு தொடர்பு கொண்டு எதுவுமே செய்யலை இப்படின்றது விமர்சனம். ஸோ டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மேட்டர் கொஞ்சம் சென்சேஷன் அப்படி தான் நான் பார்க்குறேன். இதை நான் பார்க்குறேன். முதலானது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. இந்த மகாவிஷ்ணு மாதிரியான கேரக்டர் முதல்ல ஸ்கூலில் போய் இது மாதிரியான பிரசங்கங்கள் செய்ததற்கு அனுமதித்திருக்கக்கூடாது. அந்த ஆசிரியர் பேசியது சரியா? அந்த ஆசிரியருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. போடா வெளியிலன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டு வந்தது பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதோட முடிச்சிருக்க வேண்டியது தானே. அதை விட்டுவிட்டு திமுககாரன் வந்து ஆரம்பிக்கிறது எப்படின்னா, இது எப்படி நம்ம வந்து ஈவேராவுடைய காலத்துலேருந்து வந்து இந்த கதையெல்லாம் எதுக்கு பேசுகிற? இப்போ இதுவே ஒரு வேற ஒரு மாற்று மத போதகர் பண்ணியிருந்தாருன்னா நீ வாயை மூட்டு இருந்திருப்பல்ல. திமுககாரன் வாயை மூட்டு இருந்திருப்பான். நான் சொல்கிறேன், எந்த மதமாக இருந்தாலும் இதை செய்யாதீர்கள், அரசு பள்ளியில் செய்யாதீர்கள்னு நான் சொல்கிறேன்ல. இந்த நேர்மை திமுககாரனுக்கு இருக்கா? இதே ஒரு கிறிஸ்துவ மத போதகர் வந்து அங்கே பேசியிருந்தாருன்னா, மகாவிஷ்ணு பேசினது போல் கிறிஸ்டோஃபர்னு ஒருத்தர் வந்து பேசியிருந்தாருன்னா, திமுககாரன் இதே மாதிரி கம்பு சுற்றிருப்பானா? கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான். சிறுபான்மை மதத்தை வந்து குறிவைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு அவன் வந்து சொல்லிட்டு கடந்து போயிடுவான். நான் என்ன கேட்குறேன், இல்லை சிறுபான்மை பெரும்பான்மை இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எதுவுமே இல்லை. நீ இதை பேசியிருக்கக்கூடாது, இவ்வளவுதான். மேட்டர் எண்ட்ஸ் தேர், இட் ஷுட் எண்ட் தேர். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா, இவனை எப்படி அனுமதிச்சிங்க நீங்கள் அப்படின்ட்டு. இந்த கேள்வி தான் நம்ம வைக்கிறது. பள்ளிக்கூடத்திற்குள்ளே, அது அரசு பள்ளிக்குள்ளே நீ அனுமதிக்காது. வேறு எந்த பள்ளியில் என்ன நடந்தால் நமக்கு என்ன? கேட்க முடியாது. கேட்கக்கூடிய சூழலில் நம்ம இருக்கோமா? தப்பு தான், நான் நியாயப்படுத்தவே இல்லை, தப்பு தான். ஆனால் கேட்குற சூழல் நம்ம இருக்கவா? இல்லை. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இங்கே தான். அப்போ இங்கே கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் நீ உங்களுடைய கமிட்டி ஒன்று கொடுத்துச்சுல, கயிறு கட்டக்கூடாது, கலர் கலராக கயிறு கட்டக்கூடாதுன்னு, சாதிய பிரச்சனையை ஏற்படுத்துதுன்னு உங்கள் அமைச்சர் எங்க கட்டியிருக்காரு கயிறு? சாதி குறியீடு தானே அது. எதுக்கு பச்சை கயிறு கட்டியிருக்காரு? கல்வி அமைச்சர் கட்டியிருக்கார். கல்வி அமைச்சருக்கு வழங்கப்பட்ட, கல்வித்துறைக்கு வழங்கப்பட்ட அந்த ரெக்கமெண்டேஷன் சந்துரு கமிட்டியா, அந்த சந்துரு கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் ஒன் ஆஃப் தி மெயின் ரெக்கமெண்டேஷன்ஸ் இது மாணவர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த கயிறு கலர் கலராக கயிறு கட்டுறதை முதல்ல நிறுத்தணும் அப்படின்றது தான். இதுக்கு நான் உடன்படலைன்றது வேறு விஷயம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, இது அந்த அறிக்கையை பெற்றுக்கொள்கிறார் அமைச்சர். பெற்றுக்கொள்கின்ற அமைச்சர் கையில் அந்த கயிறு இருக்குது. அவர் ஒன்றும் மாணவர் இல்லைங்களே. சரி, நீ என்ன சிக்னல் அனுப்புற? மாணவர் கேட்க மாட்டேன்னா நீ கட்டலாம், நான் கட்டக்கூடாதுன்னு கேட்கலாம்ல. ஸ்கூல் ப்ரெமிசஸில் இந்த மாதிரி வேணாம், யூனிஃபார்ம் போடுற மாதிரி கவர்மெண்ட் ப்ரெமிசஸில் பண்ணலாமா? இப்போ கவர்மெண்ட் ப்ரெமிசஸில் இந்த அடையாளங்கள் இருக்கலாமா? அப்போ இது எப்படி மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்வீங்க? கேள்வி வரும்ல. மாணவர் கேட்கலாம்ல, நான் கட்டக்கூடாது நீ கட்டலாமான்னு கேள்வி வரும்ல. நீ ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்ல. நீங்கள் தான் வந்து சாதிகளை கடந்து சிந்திக்கக்கூடிய முற்போக்குவாதியாச்சே, பகுத்தறிவுவாதியாச்சே, எதுக்கு இதை கயிறு கட்டுற? அப்போ இதெல்லாமே பித்தலாட்டம். பேசுகிறது ஒன்று, செயல் ஒன்று. நான் செயல் இதுதான் அப்படின்னு சொல்ல, நேர்மையாக சொல்ல, அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ வந்து நடவடிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஊர் திரும்பினோன்னு கைது பண்ணியிருக்காங்க அவரை. அடுத்து என்ன நடக்கும்? ஏன்னா வேல் எடுத்துகிட்டு வெளில வருவார். அவரை தூக்கி வச்சுட்டு இந்த பிஜேபி கூட்டம் கொண்டாடும். இதுக்கு வந்து கண்மூடித்தனமாக இதுங்களுக்கு வந்து ஒரு அவன் என்ன ஏது, அது என்ன விவகாரம், இது எதுவுமே தெரியாது. கேட்டால் எல்லாம் வந்து ஆன்டி இந்து மதத்தை நீங்கள் தாக்குகிறீர்கள். என்ன இந்து மதத்தை தாக்கிட்டோம்? எனக்கு இறை நம்பிக்கை இருக்குது, சரியா? என் சாதி மீது எனக்கு பற்று இருக்குது, சரியா? இதை கடந்து எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்குது, நான் படிக்கிறேன். அதற்காக நான் அரசு பள்ளியில் இதை அனுமதிக்கணும்னு, நான் ஆதரிக்கணும் அப்படின்னு நான் கண்மூடித்தனமாக இறங்க மாட்டேன். அது ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்றது எனக்கு தெரியுது. இப்போது உதாரணத்துக்கு நம்ம பள்ளிகள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கரிக்குலம் அடுத்து அதுதான் வரும். கரிக்குலத்தில் எப்படி நீங்கள் எடுப்பீங்க? வெளியில் எடுப்பீங்க. இப்போ திருக்குறளில் வருது, ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு வருது. இதை எப்படி நீங்கள் தவிர்த்து பசங்கள்கிட்ட கொண்டு போவீங்க அப்படின்ற கேள்வி வருது. அடுத்து கம்பராமாயணம் ஒரு சிறந்த காப்பியமாக வந்து அது இருக்குது. இது நீங்கள் வந்து படிக்காதுன்னு சொல்ல முடியாது, சரியா? அடுத்து இவர் இயேசுநாதரை பற்றி வருது, நபியை பற்றி வரும், முகமது பற்றி வரும், இந்த மாதிரி புத்தரை பற்றி வருது. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் தடுப்பீங்க அப்படின்ற கேள்வி வரலாம். எஸ், கரிக்குலமில் வரும்பொழுது இவர்களெல்லாம் வந்து வரலாற்று நாயகர்களாக, கேரக்டர்ஸாக நம்ம வந்து படிக்கிறோம், சரியா? அதிலே நிறைய வரலாற்று பிழைகள் இருக்குது. உதாரணத்திற்கு அசோகர் வந்து கலிங்க போருக்கு அப்புறம் தான் அவர் பௌத்த மதத்தை தழுவினார் அப்படின்றதே ஒரு தவறான தகவல். அவர் பௌத்த மதத்தை தழுவியதால் தான் கலிங்க போரே ஏற்பட்டது அப்படின்றது தான் உண்மை, சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய வரலாற்று பிழைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது.
நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வர்றாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுமே, அது வந்து அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், அவங்க வந்து இதை எதிர்க்கிறாங்க. நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறாங்க. பெர்ஹாப்ஸ் தே ஹேவ் their own reason for that. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை தவிர இவங்க கொண்டு வந்த சமச்சீர் கல்வி அப்படின்ற அந்த கல்வி முறை இருக்கு இல்லையா, இதோடைய தரம் கேள்விக்குரியதாக இருக்குது. சரியா? இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அட்ரஸ் பண்ணுறதுக்கு. இதற்கெல்லாம் ஏதாவது முனைப்பை இந்த அமைச்சர் காண்பித்தாரா? அவர் காண்பித்த ஒரே ஒரு அக்கறை என்னன்னா, ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துக்கிட்டே என் ஏரியா என்ன, உன் ஏரியா நீ தாதாவா, சரி இப்போ பேச நீ எப்படி அட்ரஸ் பண்ணலான்னு நீ என்ன கொள்கை முடிவு எடுத்திருக்க? உனக்கு என்ன தெரியும்? இதை எப்படி அணுகலான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? மாணவர்களுக்கு எந்த மாதிரியான வழிகாட்ட வேண்டும் என்பதற்கு நீ ஏதாவது ஒரு வரையறையை வச்சுருக்கியா? ப்ளூ பிரிண்ட் ஏதாவது வச்சுருக்கியா? இருந்தாலும் உன் கொள்கை என்ன? பேசியிருக்கியா எங்கேயாவது? நீ பேசி பார்த்தது எங்கே தெரியுமா? அந்த உதயநிதியோட திரைப்பட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அங்கே நீ பேசி நான் பார்த்துருக்கேன். நண்பான்னு நீ பேசிக்கிட்டு இவ்வளோ தான் நான் பார்த்துருக்கேன். கல்வி சார்ந்து, கல்வி கொள்கை சார்ந்து நீ பேசியதை நான் பார்க்கலையே. சட்டமன்றத்தில் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போகிற நீ. உனக்குன்னு ஏதாவது ஒரு முனைப்பு இருக்கா? எத்தனை லட்சம் மாணவர்களுக்கு உனக்கு பொறுப்பு இருக்குது தெரியுமா? எத்தனை லட்சம் மாணவர்களுடைய, அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இத்தனை மாணவர்களுடைய அந்த 60 months 60 மாதங்கள் ஆட்சி காலம், உன்னோடது 60 மாதங்கள், அந்த ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு நீ தான் பொறுப்பு. அந்த பொறுப்புணர்வு உனக்கு இருக்கா? உதயநிதியோட கைத்தடி என்பது தவிர்த்து நீ வேற என்ன? சரி, இப்போ நேரம் ஆகிட்டே போகுது. அடுத்த சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ விக்கிரவாண்டியில் வந்து எப்போவுமே நடக்கக்கூடிய மாநாடுகள் நடக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அந்த பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு இன்னும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 18 நாளே இன்னும் தான் இருக்குது, 17 நாள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து விஜய் அவருடைய படம் வெற்றி அடைஞ்சிச்சு, அந்த சுட்டோட அந்த வைப்ரேஷனை கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாநாட்டை வந்து நடத்தி முடிச்சிடணும்னு பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க. ஏற்கனவே பேசியிருக்கோம், இன்னும் அந்த சிக்கல் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தை வந்து வெளியிடாமல் சிக்கல் பண்ணுறது, ஸ்பெஷல் ஷோக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் படத்துக்கு எந்த ஒரு இடையருமே இல்லாமல் அரசாங்கம், அதாவது திமுக அரசாங்கம் அதை வெளியிட்டு இப்போ ஓடிட்டு இருக்கு. ஸோ அதே ஒரு டெக்னிக்கை, அதாவது விஜயை வந்து நம்ம வந்து தொட்டுட்டோம், அதை வச்சு அவங்க வந்து அரசியல் பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசிக்காம ஏன் இந்த இழுத்து இது வந்து இழுத்து பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு ரூல்ஸ் படி தான் அவங்க ஆஸ் பர் ப்ரொசீஜர் தான் போகிறாங்க. அதாவது நார்மலாக நீங்கள் வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான இந்த நிகழ்ச்சி நிரலை வந்து கொடுக்கணும். அப்புறம் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி வந்து அவங்க சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. இது வந்து இயல்பாக எல்லா கட்சிக்கும் நடக்கிறதா? இது விஜய்க்கு ஏதோ தனியாக நடக்கிற மாதிரி இவங்க மீடியா ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. வந்து சில அரசியல் தலைவர்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, திமுக எதிர்ப்பாளர்களே சொல்ல. அரசியல்னு சொல்லிட்டீங்கல்ல, எல்லாமே அரசியல் தானே. நீங்கள் இப்போ ஒரு டிடிவி தினகரன் கூட பேசினார், மேலூரில் நாங்கள் கூட்டம் நடத்தினேன். உண்மை என்னன்னா, அப்போ அவர் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் அப்படின்னும் பொழுது, மேலூர் சாமி அவர் இறந்துட்டார், அவர் தான் வந்து நடத்தியது அந்த இதை வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. நிறைய கெடுபிடிகள் அப்போ அதிமுக அரசாங்கம் இருந்தது. அதிமுக அரசாங்கம் நிறைய கெடுபிடிகளை கொடுத்தது. அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, சரியா? பிகாஸ் ஆளும் கட்சின்னு வரும்பொழுது அதற்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்பது வேறு. எதிர்கட்சின்னு வரும்பொழுது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஏன் நீங்கள் விசிகாவுடைய தலைவர் அவர் யார், வன்னியரசு சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி கொடியேற்றுறது கூட எங்களுக்கு வந்து போலீஸ் அனுமதி கொடுக்கறதில்ல, பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல. ஏன்? கூட்டணி கட்சி தானே. இன்னொரு கட்சி வளருதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ரூல்ஸ் படி இதை செய்கிறாங்க அப்படிங்கிறீங்க. ஸோ கோயிங் ஆஸ் பர் ரூல்ஸ். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இதை அரசியலாக்கத்தான் பார்ப்பார். அவர் நேரடியாக இதை அரசியலாக்கவில்லை என்றாலும் அவரை சுற்றி இருப்பவர்கள் இதை அரசியலாக்கத்தான் பார்ப்பார்கள். ஏன்னா விஜய்க்கு இது இட் இஸ் ஜென்ரேட்டிங் பப்ளிசிட்டி. நீங்கள் அவர் கொடியில் அந்த 2 யானை இருந்தது அப்படின்றத நீங்கள் எல்லாரும் அதை பற்றி பேசி என்னாச்சு, எல்லார்ட்டும் கொண்டு போய் ரீச் பண்ணாங்க. விஜய்க்கு இப்படி ஒரு கட்சி இருக்குது, இந்த கட்சிக்கு இந்த மாதிரி கொடி இருக்குது அப்படின்றத போய் ரீச் பண்ணாங்க இல்லையா? அது மாதிரி அண்ட் ஈஸ் எ ஸ்டார். அவர் வந்து ஒரு சினிமா நட்சத்திரம் அப்படின்னும் பொழுது அவர் எது செய்தாலுமே அது அவருடைய பெனிஃபிட்டுக்கு வேல்யூ அடிஷனாக தான். அது நன்மைக்கோ கெட்டதுக்கோ எப்படி பார்த்தாலும் எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி அப்படின்னு தான் பார்ப்பார். அப்படி பார்க்கும் பொழுது தொடர்ந்து அவர் வந்து பேச்சு பொருளாக இருப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறார். உதாரணத்திற்கு அவருடைய படம் இப்போ வருது, அடுத்து மாநாடு.
சரியா? அடுத்து அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு Hype போயிட்டே ஹைப் இருக்கும், போயிட்டுருக்கோம். அதுக்கு அடுத்து வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் அவர் வந்து மக்கள் முன்னாடி தோன்றுவதற்கு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இது ஸ்டாருக்கே இருக்கக்கூடிய பெனிஃபிட். இங்கே ஒரு சாதாரண அரசியல் கட்சி தலைவர் வந்து தன்னை முன்னெடுத்தும் போது அவர் வந்து அதிகமாக உத்வேகத்தை காண்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதிமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா, இவங்கெல்லாம் வந்து ஸ்டாராக இருந்து வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரீச் இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட போய் அந்த ரீச் ஆகிறது இருக்கு பாருங்க, அது இயல்பாகவே அவங்களுக்கு வந்து நடந்துடும். அவங்க நடந்தாலும் நியூஸு படுத்தாலும் எல்லாமே நடந்துடும். இப்போ நீங்கள் இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவர் அந்த உத்வேகத்தை இன்னும் அதிகமாக காமிக்கணும். ஏன்னா அவர் ரீச்ன்றது, அவரும் திறமைசாலி தான். ஆனால் அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து கூடுதல் உழைப்பு அவர் போடணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இந்த சிக்கலை உணர்ந்து தான் உதயநிதிக்கு நடிக்கவே வரலன்னா கூட அவரை வந்து ஒரு 4-5 படத்தில் ஆக்டராக ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஏன்னா அந்த சினிமா கொடுக்கக்கூடிய அந்த ரீச் இருக்குது பாருங்கள், அந்த ரீச் வந்து உங்களை எல்லா இடத்துலையும் ஒரு ஐக்கனாக கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிவிடும். இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், சந்தானத்துக்கு துணை நடிகராக தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஆனாலும் கூட நீங்கள் அந்த ஃபேஸ் வந்து போய் ரீச் ஆகுன்றதுக்காக போடப்பட்ட எஃபர்ட் தான் அது. இது அரசியலுக்காக நடிக்கிறது நிறுத்தினதுலாம் இல்லை, அது வரலை, அது குடும்பத்துக்கே வராது, அது அப்பாவுக்கும் வரல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே ரத்தம் பார்த்துருக்கீங்களா அந்த படம்? அந்த கிளிப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்க இல்லையா? ரொம்ப அருமையாக இருக்கும் அவருடைய பாவனைகள்லாம். சரியா? அதே மாதிரி முத்து ட்ரை பண்ணாங்க, இவங்க தொடர்ந்து இதை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சரியா? ஆனால் என்ன அவங்களுடைய அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சைக்காலஜி என்னென்னா, இப்படி இருந்தால் நம்ம மக்கள் மத்தியில் போய் நம்ம பதிஞ்சிருவோம் அப்படின்றதா. இப்போ நாளைக்கு என்ன ரீசனுக்காக நீங்கள் உதயநிதியை ரிமெம்பர் பண்ணுவீங்க? இப்போ படத்தினாலேயும் ஒரு இமேஜ் இருக்குது அவருக்கு. படத்தை தவிர்த்து இப்போ அமைச்சராக வந்து F4 கார் ரேஸ் நடத்தியிருக்காரு, செங்கல் தூக்கி காட்டி. அவ்வளோ. இதுக்கு பேஸ் என்ன? திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தோண்டினேன், அன்சிகாவோட நடித்தேன், நயன்தாராவோட நடித்தேன், நானும் முன்னணி கதாநாயகன் இப்படின்னு ஒரு ஹைப். சரியா? நடிக்கவே வராது. நீ என்ன ஆர்கியூ பண்ணாலும் நான் சொல்கிறேன், நடிக்க வராது. சரியா? அப்போ ஆனால் இந்த ஹைப்பை வச்சு தான் நீ உங்களை எல்லாம், உனக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? கருணாநிதி பேரன், ஸ்டாலின் பையன், இதை தவிர்த்து வேறு என்ன நீ? நத்திங். அப்போது உனக்கான வேல்யூ எடிஷனை நீ இப்படி கொண்டு வரணும்னு பார்க்குற. விஜய்க்கு இயல்பாகவே இருக்குது, விஜய் ஒரு நல்ல நடிகர். சரியா? அவரை எப்படி டைரக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது வேறு. பட் ஐ பேசிக்கலி பிலீவ் தட் அவர் ஒரு நல்ல நடிகர். அப்போது அவர் இயல்பாகவே மக்கள் மத்தியில் இடம் பெற்றுவிட்ட ஒரு நடிகர். நீங்கள் திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. விஜயை கொண்டு போய் யாரும் எங்கேயும் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அப்பா வந்து ஒரு சில படங்கள் ஆரம்பத்தில் எடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய உழைப்பில் தான் அவர் வரார். எல்லார் வீட்லேயும் ஒரு ரசிகர் இருக்காங்க. ஆமாம். அப்படின்னும் பொழுது அவரை நேச்சுரலாகவே அந்த ஒரு அஃபினிட்டி இருக்கும். இப்போ இந்த அஃபினிட்டியை ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்றது எனக்கு தெரியாது, நான் அந்த டிபேட்குள்ளே போகலை. பட் நான் சொல்லக்கூடியது இங்கே என்னென்னா, அந்த ஸ்டார் வேல்யூவை அவர் யூஸ் பண்ணிப்பார். அப்போ ஒரு விஷயம் புசி ஆனந்த் போய் கொடுக்குறாரு அப்ளிகேஷனை, அது உடனே அது ஒரு நியூஸ் ஆகுது. அப்ளிகேஷனை கொடுத்துட்டாங்க, போலீஸ் என்ன சொல்லுவாங்க? அப்ரூவ் போட்டு கொடுத்துருவாங்களா? கேள்வி கேட்க தான் செய்வாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணுறது தான், நார்மலான விஷயம் தான்றீங்க. திமுக சேலத்தில் மாநாடு போட்டாங்க, பர்மிஷன் வாங்கியிருக்கணும், போய் கொடுப்பாங்க. என்ன ஆளுங்கட்சினா கொஞ்சம் சீக்கிரம் கொடுப்பாங்க. பட் இந்த கிளாரிஃபிகேஷன் எல்லாருக்கும் தான் பண்ணுவாங்க. இதுதான் விஜய்க்கு மட்டும் பண்ணுறாங்கலாம் கிடையாது. ஆனால் திமுக குடைசல்கள் கொடுப்பார்களா என்றால் கொடுப்பதில் இவர்கள் அதுக்கான கேப்பபிள் பார்ட்டி தான் அந்த பார்ட்டி. அதெல்லாம் பண்ணுவாங்க, பிரச்சனைகள் ஏற்படுத்தணும்னு பார்ப்பாங்க, டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணி விடுவாங்க. 2010 திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த 3 இடங்களில் போராட்டங்கள் அறிவித்து அம்மா வந்து இது பண்ணாங்க. கோவையில் தான் முதல் நடந்தது, மிகப்பெரிய கூட்டம் வந்துருச்சு. அப்படின்னு உடனே அடுத்து திருச்சி, அடுத்து மதுரைன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணி விட்டுவாங்க. வெளியூர்லேருந்து வண்டி வருது இல்லையா, வண்டியை டைவர்ட் பண்ணி உள்ளே விட மாட்டாங்க, ஏன் செய்வாங்க. அலைக்கழிப்பு நடக்கும் அப்படிங்கிறீங்க. சரி, முதல்ல எப்படி இந்த மாநாடு நடக்குது, அதுக்கு முன்னாடி எவ்வளோ கழிப்புகள் நடக்குது, எவ்வளோ குடைசல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த சீட்டிங் கெப்பாசிட்டியை அவரே கொடுத்துருக்காரு, வசி ஆனந்த் கொடுத்துருக்காரு. அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா 55,000 பேர் கொள்ளளவு கொண்ட இடம். அதுக்கு மேலே எவ்வளோ க்ரௌடு வருதுன்றதை நம்ம பார்க்கணும். கெப்பாசிட்டியை தாண்டி வருமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும்.
மிக்க நன்றி இன்றைக்கு உங்களோட பதில்களுக்கு.